வேளாங்கண்ணியில் உள்ள புகழ்பெற்ற தேவாலயத்தின் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி பழமை மாறாமல் தேவாலயம் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். 500 ஆண்டு கால வரலாற்று பெருமை கொண்ட வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா பேராலயம் ஒரு புது பொலிவை சந்திக்கிறது. கீழே நாடுகளின் நூறு நகரம் என போற்றப்படும் இந்த புனித பூமியில் பழமையை காத்து புதுமையை சேர்க்கும் மாபெரும் புனரமைப்பு பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. அதே நேரத்தில் வரும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி ஆண்டு திருவிழா தொடங்க உள்ளதால் முன்னேற்பாடு பணிகளும் தீவிரமடைந்துள்ளன. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்திற்கு வெளிநாடு, வெளி மாநிலங்கள், வெளியூர்களிலிருந்து ஏராளமானவர்கள் வந்து செல்கின்றனர். மேலும் இது முக்கிய சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது. இந்தியாவில் கட்டமைக்கப்பட்டுள்ள ஆலய கட்டிட அமைப்புகளில் பசிலிக்கா எனும் சிறப்பு அந்தஸ்தை பெற்றுள்ள இந்த ஆலயம் வங்க கடலோரம் அமைந்திருப்பது சிறப்பு அம்சமாகும். போர்த்துகீசியர்களால் தொடங்கி 1771ஆம் ஆண்டு பேராலயமாக உருவெடுத்தது. வங்காள விரிகுடா கடற்கரையை ஒட்டி அமைந்திருப்பதால் உப்பு கலந்த கடல் காற்று ஆலய கட்டமைப்பை பாதித்து வந்தது. இதனை சரி செய்ய கடந்த 3 மாதங்களாக பணிகள் நடக்கின்றன. இதன் சிறப்பு என்னவென்றால் பழமை மாறாமல் புதுப்பிக்கும் வேலைதான். சுண்ணாம்பு, சுட்டச்செங்கல்கள், கடுக்காய் தண்ணீர் போன்ற பாரம்பரிய பொருட்களை கொண்டு கட்டுமான பணிகள் நடக்கின்றன. தரைதளம் ஆலயத்திற்கு உள்பகுதி முழுவதும் ராஜஸ்தான் பளிங்கு கல் கொண்டு வெண்மையான தரை அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த பணிகள் நிறைவடையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய முகம் பெறும் வேளாங்கண்ணியில் பக்தர்களின் வசதிக்காக 2 மிகப்பெரிய புதிய திட்டங்களும் நடைபெற்று வருகின்றன. பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆலய வளாகத்தில் மிக பிரம்மாண்டமான கலையரங்கம் கட்டப்பட்டு வருகிறது. இதில் ஏராளமான பாதிரியார்கள் ஒரே நேரத்தில் அமர்ந்து பிரார்த்தனை செய்யும் வகையில் நவீன வசதியுடன் இது அமைக்கப்படுகிறது. புதுப்பிக்கப்படும் மாதா தீர்த்தம் 70 அடி நீளத்திற்கு விரிவாக்கப்பட்டு அனைத்து பக்தர்களும் எளிதில் தரிசனம் செய்யும் வகையில் கண்ணாடி கூண்டு கொண்டு அமைக்கப்பட்டு மாதா தீர்த்த குளம் சீரமைக்கப்பட்டு வருகிறது. இவ்வாறு பல்வேறு புகழ்பெற்ற இந்த பேராலயத்தில் ஆண்டு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி முடிவடைகிறது. இந்த ஆண்டு திருவிழா 10 நாட்கள் கொண்டாடப்பட உள்ளது. திருவிழாவை முன்னிட்டு தற்போது ஆலயத்தை சுத்தம் செய்து சாரம் அமைத்து வர்ணம் பூசும் பணிகள் நடைபெற்று வருகிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ளும் இந்த திருவிழாவிற்கு பேராலயம் புதிய பொலிவுடன் தயாராகி வருகிறது. பழமையின் வாசனையோடு புதுமையின் பொலிவும் சேர்ந்து அன்னையின் ஆலயம் விரைவில் பக்தர்களை வரவேற்க காத்திருக்கிறது. இந்த கட்டுமான பணிகள் குறித்து ஆலயத்தின் அருள் தந்தை இருதயராஜ் அவர்கள் கூறுகையில், ஆண்டு பெருவிழா 29ஆம் தேதி குடியேற்றத்தோடு மிகவும் சிறப்பாக நடைபெற உள்ளது. மாதா பீடத்திலுள்ள அந்த ஆலயத்தை நாங்கள் புதுப்பித்திருக்கிறோம். பழமை மாறாமல் மாதா குலத்திலும் பல வேலைகளை செய்திருக்கிறோம். நாகையிலிருந்து டிடி தமிழ் செய்திகளுக்காக செல்வன் ஜெபராஜ்.